3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம். இந்த வாசகத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு வேணும்னா இது ஒரு பழைய ஸ்லோகனா தெரியலாம். ஆனா 1960கள்ல இதுதான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்துச்சு. நீங்க அந்த காலத்துல இளைஞரா இருந்திருந்தா ஒருவேளை அரிசி சோத்துக்காக மக்கள் எந்த அளவுக்கு ஏங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் அரசியல் வரலாறு கிடையாது. தமிழ்நாட்டு மக்களோட பசியும் வலியும் எப்படி ஆட்சியாளர்களை உருவாக்குச்சு, எப்படி போராட்டங்கள் தான் இங்க அதிகாரத்துக்கான ஆயுதமா மாறுச்சுங்கிற ஒரு ஆழமான பார்வை தான் இது. அண்ணா காலத்துல ஆரம்பிச்சு கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியா இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் இந்த போராட்ட அரசியல் எப்படி உருவெடுத்திருக்கு, இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு விரிவா பார்ப்போம். முதல்ல நாம 1960களுக்கு போகணும். அப்போ அரிசி சோறுங்கிறது ஒரு பெரிய லக்ஸுரி விஷயம். சாதாரண மக்களுக்கு சோளச்சோறும் கப்பைக்கிழங்கும் தான் உணவா இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஏற்பட்ட பெங்கால் ஃபேமின் எனப்படும் வங்காள பஞ்சம். இது ஒட்டுமொத்த இந்தியாவோட உணவு உற்பத்தியையும் பாதிச்சது. தமிழ்நாடு இதுல இருந்து தப்பிக்கல. விவசாயிங்க நெல்லு விளைவிப்பாங்க, ஆனா அவங்களால அந்த அரிசி சோத்தை ருசிக்க முடியாது. இந்த சூழல்ல தான் ஒரு பக்கம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் கனன்று கொண்டிருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் வயிற்று பசி ஒரு பெரும் போராட்டமா வெடிச்சுது. 1967 தேர்தல்ல திமுக ஒரு பெரிய வாக்குறுதியை முன்வச்சது. நாங்க ஆட்சிக்கு வந்தா ₹1க்கு 3 படி அரிசி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அந்த காலத்து மாஸ்டர் ஸ்ட்ரோக். கும்பி எரியுது குளுகுளு ஊட்டி ஒரு கேடா, பக்தவத்சலம் அண்ணாச்சி அரிசி விலை என்னாச்சி, இந்த அடுக்குமொழி வசனங்கள் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சது. காங்கிரஸ் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப இந்த ஒரு ஆயுதம் போதும்னு திமுக சரியா கணிச்சாங்க. தேர்தல் முடிஞ்சது, அண்ணா முதல்வரானாரு. ஆனா அவர் முன்னாடி இருந்த சவால் சாதாரணமானதில்ல. ஒரு பக்கம் கடுமையான வறட்சி, இன்னொரு பக்கம் அரிசி தட்டுப்பாடு. அண்ணா இதை சரி பண்ண திட்டங்கள் போட்டப்போதான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. அண்ணாவோட மறைவுக்கு பிறகு 1969ல கலைஞர் கருணாநிதி முதல்வரானாரு. இப்போ மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, எங்கே அந்த ஒரு படி அரிசி அப்படின்னு விமர்சனங்கள் கிளம்பிச்சு. சரி, கலைஞர் இதை எப்படி சமாளிச்சாரு? இங்க தான் தமிழகத்தோட ரேஷன் கடை சிஸ்டம் உருவெடுக்குது. கலைஞர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாரு. மாநில அரசே நேரடியா நெல் கொள்முதல் செய்யணும்னு உத்தரவு போட்டாரு. இதனால அரிசி கையிருப்பு அதிகமாச்சு. முதல்ல சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்னு முக்கியமான நகரங்கள்ல ரேஷன் கடைகளை அதிகப்படுத்தினாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கிராமங்களுக்கும் இது போச்சு. 1970கள்ல தமிழ்நாடு உணவு தன்னிறைவு பெற்ற மாநிலமா மாறுச்சு. இது எந்த அளவுக்கு பெரிய விஷயம்னா, பின்னாடி குஜராத்ல அரிசி பஞ்சம் வந்தப்போ தமிழ்நாட்டில இருந்து அரிசி போச்சுன்னு முரசொலி நாளிதழ் பெருமையா செய்தி வெளியிடுச்சு. மக்களோட பசிய தீர்க்கிறது தான் ஒரு நிலையான ஆட்சிக்கு அஸ்திவாரம்னு திமுக அன்னைக்கு நிரூபிச்சாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களோட அடிப்படை தேவைதான் தேர்தலை தீர்மானிக்குதா? இப்போ நாம எம்ஜிஆர் காலத்துக்கு வருவோம். எம்ஜிஆர் வெறும் சினிமா ஸ்டார் மட்டும் இல்ல, அவர் ஒரு போராட்டக்காரரும் கூட. திமுகவில் இருந்தப்பவே அவர் பல போராட்டங்கள்ல முன்னாடி நின்னாரு. உதாரணத்துக்கு, இந்தி திணிப்பை எதிர்த்து மாணவர்கள் மேல துப்பாக்கி சூடு நடந்தப்போ தனக்கு கிடைச்ச பத்மஸ்ரீ விருதை திருப்பி தருவேன்னு சொல்லி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாரு. 1953ல நடந்த கள்ளக்குடி போராட்டத்திலையும் அவர் பங்கேற்றாரு. ஆனா அவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் கையில் எடுத்த ஆயுதம் ஊழல் எதிர்ப்பு. தர்மயுத்தம்னு அவர் நடத்தின அந்த போராட்டம் தான் அதிமுக உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகும் அவர் சும்மா இருக்கல. 1982ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது என்ன தெரியுமா? அப்போதான் தமிழகத்துல மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த திட்டத்துக்கு நிறைய அரிசி தேவைப்பட்டுச்சு. ஆனா அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு கூடுதல் அரிசி ஒதுக்க மறுத்துட்டாங்க. உடனே எம்ஜிஆர் ஒரு அதிரடி முடிவெடுத்தாரு. சட்டப்பேரவையிலேயே அறிவிப்பு வெளியிட்டு அடுத்த நாள் காலை 9 மணிக்கு மெரினாவில் இருக்கிற அண்ணா சமாதி முன்னாடி உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சாரு. ஒரு முதல்வர் மத்திய அரசை எதிர்த்து இப்படி தெருவுல வந்து போராடினது டெல்லியை அதிர வச்சது. இந்திரா காந்திக்கு தகவல் போனது. தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆரோட கோரிக்கையை ஏத்துக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க. கடைசியில மத்திய அரசு இறங்கி வந்துச்சு. ஜூஸ் குடிச்சு உண்ணாவிரதத்தை முடிச்சாரு எம்ஜிஆர். இப்போ புரியுதா போராட்டங்கள் எப்படி ஆட்சியாளர்களோட பலமா மாறுதுன்னு? ஆனா எம்ஜிஆருக்கு எதிராகவும் பல போராட்டங்கள் நடந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமானது கர்ணம், மணியம் பதவிகள் ஒழிப்பு.
காலம் காலமா குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே வகிச்சிட்டு வந்த அந்த பரம்பரை பதவிகளை ஒழிச்சிட்டு போட்டித் தேர்வுகள் மூலமா கிராம நிர்வாக அலுவலர் முறைய எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஆனா அவர் பின்வாங்கல. இதே போல 1979ல ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. அது என்னன்னா, பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுல பொருளாதார வரம்பு கொண்டு வர எம்ஜிஆர் முயற்சி செஞ்சாரு. அதாவது குடும்ப வருமானம் வருஷத்துக்கு 9,000 ரூபாய்க்கு மேல இருந்தா இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொன்னாரு. இதுக்கு திமுக கடுமையா போராடினாங்க. மக்களும் இந்த போராட்டத்துல குதிச்சாங்க. நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த எம்ஜிஆர் அந்த அரசாணையை ரத்து பண்ணது மட்டுமில்லாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சாரு. அதுதான் இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தினது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு இருக்குன்னா அதுக்கு அஸ்திவாரம் போட்டது இந்த போராட்டங்கள் தான். சரி, ஜெயலலிதா காலத்துல போராட்டங்கள் எப்படி இருந்துச்சு? ஜெயலலிதாவோட அரசியல் வாழ்க்கையே ஒரு பெரும் போராட்டம் தான். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சியை தன்வசப்படுத்த அவர் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். குறிப்பா சட்டமன்றத்துல அவர் அவமதிக்கப்பட்ட அந்த சம்பவம் இன்னைக்கும் ஒரு முக்கியமான வரலாற்று புள்ளி. இனி முதலமைச்சராதான் இந்த சபைக்குள்ள நுழைவேன்னு சூளுரைச்சு சொன்னபடியே 1991ல ஜெயிச்சு வந்தாரு. ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் பாணியிலேயே போராட்டங்களை நடத்தினாரு. 1993 ஜூலை 18ஆம் தேதி காவிரி நதிநீர் பங்கீட்டுக்காக ஒரு திடீர் உண்ணாவிரதத்தை அறிவிச்சாரு. மெரீனாவில் உச்சி வெயில்ல அவர் உட்கார்ந்திருந்தது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பரபரப்பாக்குச்சு. 4 நாள் நீடிச்ச அந்த போராட்டத்தால மத்திய அரசு ஆடிப்போச்சு. பிரதமர் PV நரசிம்மராவ் மத்திய அமைச்சர் VC சுக்லாவை சென்னைக்கு அனுப்பி சமாதானம் பேசினாரு. காவிரி கண்காணிப்பு குழு அமைக்கப்படும்னு உறுதி கிடைச்சதுக்கு அப்புறம்தான் அவர் போராட்டத்தை முடிச்சாரு. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, போராட்டம்ங்கிறது ஒரு தற்காப்பு ஆயுதம் மட்டுமில்ல, அது மத்திய அரசுக்கு தரும் ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. ஆனா ஜெயலலிதா ஆட்சியிலையும் ஒரு கருப்பு பக்கம் இருக்கு. 1999ல மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு நடத்தின போராட்டத்துல 17 பேர் தாமிரபரணி ஆத்துல விழுந்து உயிரிழந்தாங்க. இது ஜெயலலிதாவுக்கு எதிராக பெரிய போராட்டமா மாறுச்சு. ஆனா அவர் அதை சமாளிச்சு, அதே சமயம் ஈழத்தமிழர்கள் விவகாரம், மீனவர்கள் பிரச்சனைன்னு வரும்போது ஒரு தீவிரமான நிலைப்பாட்டை எடுத்தாரு. சட்டசபையில பல தீர்மானங்களை நிறைவேற்றினாரு. 2008ல மீனவர்களுக்காக உச்ச நீதிமன்றத்துல வழக்கும் தொடர்ந்தாரு. அது மட்டும் இல்லாம மத்திய அரசோட பல திட்டங்களை அவர் நோ சொன்னாரு. நீட், உதய் மின் திட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம்னு எல்லாத்தையும் எதிர்த்து முட்டுக்கட்ட போட்டாரு. குறிப்பா 2012ல டெல்லியில நடந்த ஒரு கூட்டத்துல பேசுறதுக்கு குறைவான டைம் கொடுத்தாங்கன்னு சொல்லி பிரதமர் மன்மோகன் சிங் முன்னாடியே வெளிநடப்பு செஞ்சாரு. இது அவரோட அம்மா இமேஜை இன்னும் அதிகப்படுத்துச்சு. இப்போ இருக்கிற அரசியல் சூழலுக்கு வருவோம். ஸ்டாலின் எப்படி தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு? 2016ல அவர் ஆரம்பிச்ச நமக்கு நாமே நடைப்பயணம் தான் அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை. மக்கள் கிட்ட நேரடியா போய் அவங்க பிரச்சனைகளை கேட்டது அவருக்கு ஒரு பெரிய மைலேஜ் கொடுத்துச்சு. எதிர்க்கட்சி தலைவரா இருந்தப்போ அதிமுக ஆட்சியில நடந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடு, கள்ளச்சாராய மரணங்கள், நீட் தேர்வு பிரச்சனைகள்னு எல்லாத்துலேயும் ஸ்டாலின் முன்னாடி நின்னு போராடினாரு. குறிப்பா அரியலூர் அனிதா மரணம் தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்ட களத்தை உருவாக்குச்சு. இது திமுகவுக்கு பெரிய அரசியல் பலத்தை கொடுத்துச்சு. அரசு ஊழியர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தது, பழைய ஓய்வூதிய திட்டம்னு வாக்குறுதிகளை அள்ளி வீசினதுன்னு ஸ்டாலின் கச்சிதமா காய்களை நகர்த்தினாரு. 2021ல ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ போராட்ட களம் அப்படியே தலைகீழா மாறியிருக்கு. இப்போ அதிமுக போராட்டங்களை முன்னெடுத்து வருது. எடப்பாடி பழனிசாமி இப்போ சட்டசபையில கருப்பு பேட்ஜ் அணியிறது, வெளிநடப்பு செய்யறது, தர்ணா பண்றதுன்னு ஒரு தீவிரமான எதிர்க்கட்சி தலைவரா செயல்பட்டு இருக்காரு. இப்போதைய எடப்பாடி பழனிசாமியோட வியூகம் ரொம்ப வித்தியாசம். விடிய ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி அப்படின்னு சொல்லி மின்கட்டண உயர்வை மக்கள் பிரச்சனையா மாத்துறாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிடுச்சுன்னு புள்ளி விவரங்களோட போராடுறாரு. அது மட்டும் இல்லாம AIIDMK கனெக்ட்னு ஒரு ஆப் மூலயமா டிஜிட்டல் முறையில பிரச்சாரத்தை முடுக்கி விட்டுருக்காங்க. கையடக்க பிரிண்டர் மூலயமா திமுக ஆட்சியோட குறைகளை மக்கள் வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கறாங்க. இது ஒரு புது விதமான அரசியல் போராட்டம். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழக அரசியலை தீர்மானிக்கிறது எப்பவுமே மக்கள் பிரச்சனை தான்.
அது அரிசியா இருக்கலாம், இடஒதுக்கீடா இருக்கலாம், இல்ல விலையேற்றமா இருக்கலாம். போராட்டங்கள் தான் தலைவர்களை உருவாக்குது. அதே போராட்டங்கள் தான் ஆட்சியை கவிழ்க்கவும் செய்யுது. இப்போ தவக மாதிரியான புது கட்சிகளும் களத்துல குதிச்சிருக்காங்க. அவங்களும் மக்கள் பிரச்சனைகளை தான் கையில எடுக்கிறாங்க. ஆனா ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? சில பிரச்சனைகள் தீர்க்கப்படும், ஆனா பல பிரச்சனைகள் அரசியல் செய்யறதுக்காகவே அப்படியே உயிர் போட வைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு நீட் தேர்வு பிரச்சனையை எடுத்துக்கோங்க. இத பத்தி அரசியல் கட்சிகள் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கும் மாணவர்கள் தற்கொலை நிக்கல. இதுதான் அரசியலோட நிதர்சனம். நாம இதுவரைக்கும் பார்த்ததுல ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அண்ணா காலத்துல இருந்த அந்த அரிசி அரசியல் இன்னைக்கு டிஜிட்டல் அரசியலா மாறியிருக்கு. ஆனா போராட்டத்தோட அடிப்படை ஒண்ணுதான், அது மக்கள். யாரு மக்களோட நாடி துடிப்பை சரியா பிடிக்கிறாங்களோ அவங்க தான் கோட்டையை பிடிக்கிறாங்க. எம்ஜிஆரோட மதிய உணவு திட்டமானாலும் சரி, கலைஞரோட ரேஷன் கடையானாலும் சரி, ஜெயலலிதாவோட அம்மா உணவகமானாலும் சரி, எல்லாமே போராட்டங்கள் மூலயமா கிடைச்ச ஒரு பாடம்தான். இப்போதைய சூழல்ல வரும் 2026 தேர்தல்ல எது பெரிய போராட்டக்களமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? விலையேற்றமா இல்ல வேலையில்லா திண்டாட்டமா? சுருக்கமா சொல்லப்போனா தமிழக அரசியல் வரலாறுங்கிறது போராட்டங்களால எழுதப்பட்ட ஒரு காவியம். பசியில ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு உரிமைகளுக்காகவும் சமூக நீதிக்காகவும் தொடர்ந்துட்டே இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மக்கள் பிரச்சனை இருக்கிற வரைக்கும் போராட்டங்கள் ஓயாது. அந்த போராட்டங்கள் இருக்கிற வரைக்கும் தமிழக அரசியல் களம் பரபரப்பா தான் இருக்கும். ஆட்சியாளர்கள் மாறுவாங்க, ஆனா அந்த ஆசனத்துக்கான வழி போராட்டக் களத்துல தான் இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை.